ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ்ஷான மசாலா வறுத்தரைச்சு கடாய் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேன்ல 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 காஞ்ச மிளகாய், பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுப்பட்டதும் ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஐஸா அரைச்சுக்கலாம். பேன்ல பட்டர் சேர்த்து உருகுனதும் கட் பண்ண பன்னீர், வெங்காயம், குடமிளகாய், தக்காளி சேர்த்து கலந்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துட்டு வறுத்தரைச்ச மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்து கலந்துக்கலாம். 5 நிமிஷம் வதக்கிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் பட்டர், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சீரகம், பொடியா நறுக்கின வெங்காயம் சேர்த்து வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கலாம். சேர்த்து வதங்கினதும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், வறுத்தரைச்ச மசாலா சேர்த்து கலந்துட்டு 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்து கலந்துக்கலாம். இதனோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சதும் வறுத்த பன்னீரை சேர்த்து கலந்துக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு கஸ்தூரி மேத்தி தூவி இறக்குனா டேஸ்டியான கடாய் பன்னீர் ரெடி. சப்பாத்தி பூரியோட சாப்பிடும்போது செம்ம சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்